ரோம பேரரசரான 2ஆம் கிளாடியஸ் காலத்தில் ஆண்கள் திருமணம் செய்து கொள்ள தடை இருந்தது. திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என துடித்த ஆண்களுக்கு உதவினார் பாதிரியார் வேலண்டைன். மன்னனுக்கு விஷயம் தெரிந்தவுடன் வேலண்டைனுக்கு மரண தண்டனை விதித்தார். பாதிரியார் வேலண்டைன் உயிரிழந்த பிப்ரவரி 14 அன்று முதல் காதலர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. வேலண்டைன்ஸ் டே குறித்து உலவும் கதைகளில் பெரும்பாலானவர்கள் நம்பும் கதை இது. இது தவிர ரோமில் பண்டை காலத்தில் லூப்பர்ஹேலியா என்ற விழா பிப்ரவரி 13 முதல் 15ஆம் தேதி வரை கொண்டாடப்படும். இதனை அப்போதைய போப் கெலேசியஸ் தடை செய்தாலும் மக்கள் இந்த விழாவை தொடர்ந்து கொண்டாடி வந்தனர். இந்த விழாவின் வீரியத்தை குறைக்கவும் இதை ஒரு கிறிஸ்தவ விழா மூலம் செயலிழக்கச் செய்யவும் தீர்மானித்த போப் பிப்ரவரி 14ஆம் நாளை புனித வேலண்டைன் நாள் என அறிவித்தார் என்றும் ஒரு செய்தி உள்ளது. இது காதலர் தினத்தின் வரலாறு. இனி வரலாறு மறக்காத காதல் கதைகள் சிலவற்றை பார்ப்போம். பிரிட்டிஷ் ராயல் குடும்பத்தில் ஒரு மறக்க முடியாத காதல் கதை என்றால் ராணி விக்டோரியா மற்றும் பிரின்ஸ் ஆல்பர்ட் கதைதான். இந்த காதல் கதையில் இருவரும் சொல்ல முடியாத அளவில் ஒருவரை ஒருவர் வாழ்நாள் முழுவதும் காதலித்தனர். ஷாஜஹான் மற்றும் மும்தாஜின் காதல் காதலுக்கு இலக்கணத்தை கற்பித்ததோ இல்லையோ, உலக அதிசயங்களில் ஒன்றான காதல் சின்னமான தாஜ்மஹால் என்னும் காதல் லட்சினையை தந்தது. பிரிஸ்டன் மற்றும் சோல்ட் ஆகியோரது காதல் மிகவும் சோகமான, அதே நேரத்தில் வரலாற்று சிறப்புமிக்க காதல் கதை. இவர்கள் ஒருவரை ஒருவர் உயிருக்கு உயிராக காதலித்து இறுதியில் ஒன்று சேராமல் வேறு ஒருவரை திருமணம் செய்து கொண்டனர். நெப்போலியன் ஜோஸ்பெனின் காதல் கதையும் சோகத்தின் பின்னணி கொண்டது. நெப்போலியன் தனது மனைவி ஜோஸ்பினை தீவிரமாக காதலித்து இறுதியில் ஜோஸ்பினால் ஒரு குழந்தையை தர முடியாது என்ற காரணத்தினால் அவரை பிரிந்தார். கிளியோபாட்ரா மற்றும் மார்க் ஆண்டனியின் காதல் புகழ்பெற்ற காதல் கதைகளுள் ஒன்று. இந்த கதை பிரபலமடைய காரணம் தனது நாடகத்தின் மூலம் இந்த கதையை உலகம் முழுவதும் அவ்வளவு அழகாக வெளிப்படுத்தினார் ஷேக்ஸ்பியர். ரோமியோ ஜூலியட் காதல் சகாப்தம் பற்றி காதல் ஜோடிகள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த கதையில் இருவரும் ஒருவரை ஒருவர் உண்மையாக காதலித்து இறுதி வரை தங்கள் காதலுக்காக தைரியத்துடன் போராடினர் என்பதே உண்மை. சலீம் அனார்கலி காதல் கதை வரலாற்று சிறப்பு மிக்க காதல் கதைகளுள் ஒன்று. இதில் இளவரசர் சலீம் தனது வீட்டில் வேலை செய்யும் வேலைக்காரி அனார்கலி மீது காதல் வயப்பட்டார். இறுதியில் அனார்கலிக்கு நேர்ந்தது உலகம் அறியும். இப்படி பல்வேறு காதல் இதயங்கள் என்றும் இலக்கியங்களிலும் வரலாறுகளிலும் உயிர்ப்புடன் துடித்துக் கொண்டே இருக்கின்றன.